செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் நடந்த மறியல் தற்போது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, முழுமையான விவரங்கள். வணக்கம் சிவரஞ்சினி. அதாவது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் அடுத்த அரசூர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாத்தீங்கன்னா நேற்று முழுவதுமாக வெள்ளம் சூழ்ந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. பல வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் முழுவதாக வெள்ள நீருக்கு பாதிக்கப்பட்ட நிலையில, அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அரசூர் தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா மறியல்ல ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த மறியல் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஒரு கடும் போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா அங்கு மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி, விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. தொடர்ந்து அப்பகுதிகளை பார்வையிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து தொடர்ந்து அப்பகுதிகளையும் பார்வையிட்டாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னாக்கா, அதாவது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், உங்களுக்கு உரிய நிவாரணம் என்பது வழங்கப்படும், அவர்களுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் செய்து தருவதற்கு மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கிறது என மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து தற்போது மறியல் கைவிடப்பட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தொடங்கி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி.